ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விதி என்ற ஒன்று இருந்தால் விதிவிலக்கும் இருக்கும். ஆனால் விலக்குகள் எல்லாம் விதியாகி விடாது. இது பொதுவான விதி. அதே போலத்தான் மது என்ற ஒன்று இருந்தால் மது விலக்கும் இருக்க வேண்டும். உடனே சில அறிவாளிகள் ஆர்ப்பரிக்கலாம், சில யதார்த்தவாதிகள் எகத்தாளம் பேசலாம். இரண்டும் ஒரே இடத்தில் எப்படி இருக்கலாம் என்று என்னை நோக்கி கேள்வி கணைகளை வீசலாம். ஏன் இருக்க முடியாது? மதுவிலக்குத்துறை இருக்கும்போது மது விற்பனை துறை இருக்கிறது அல்லவா? எல்லாம் நன்றாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதற்கு தனியாக மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும்? ஏதாவது ஒன்றை விளக்க வேண்டும் என்று நாம் விடாமுயற்சி செய்யும் போதுதான் அது விடாப்பிடியாக நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கும். போதை தலைக்கு மேலே போனால் அது பரவச நிலை அடைந்து பின்னர் சற்று விலக்கு அளித்து விட்டு அவனை கீழே கிடத்திவிடும் குணம் கொண்டது. இதைத்தான் மட்டை என்று சான்றோர்கள் சொல்லுகிறார். வெள்ளத்தனைய நீர்மட்டம் என்று குறிப்பிடவில்லையா? வெள்ளம் அதிகமானால் மட்டையாகி விடுவான் என்று சங்க இலக்கியத்திலே புலம்பி இருக்கிறார். இப்போது மதுவிலக்கு பற்றி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி திடீரென்று மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டால் நம் குடிமக்களின் கதி என்ன ஆவது? இன்று நம் குடிமக்களில் பாதி பேர் குடிமக்கள் என்ற அந்தஸ்தை விட்டுவிட்டால் அந்நிய சக்திகள் என்ன நினைப்பார்கள்? நெப்போலியனின் ஆன்மா என்ன பாடுபடும்? பாரத தேசத்தில் பாதி பேருக்கு பாதகம் செய்வது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று எண்ணிப்பார் என்று சொல்லுவார்கள். போதை கடைகளை பொது உடைமையாக்கி அனைத்து வீடுகளுக்கும் பைப் லைன் கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமா, அல்லது விலக்கு வேண்டும் என்று வளர வேண்டுமா? ஒரு கோப்பை போதையில் ஒரு குடும்பத்தை மறக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த நாடு. அதை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவது என்ன விதத்தில் நியாயம்? இந்த உலகத்தை மறப்பதற்கு ஒரு ஊறுகாய் போதும் என்ற தத்துவத்தை சொன்னது இந்த போதை. அது ஒரு இசம். போதை இசத்தை ஒழித்தால் பிறகு குடும்பத்தில் உள்ளவர்கள் பல காய்களை வைத்து சமைத்து சாப்பிட தொடங்கி விடுவார்கள். குடும்பத் தலைவன் குடும்பம் குட்டிகளோடு சந்தோஷமாக இருந்தால் மது புட்டிகள் அனாதையாகி விடாதா? இது போன்ற கேள்விகள் அடுக்கடுக்காய் இடிதாங்கியின் மண்டையில் ஊறிக்கொண்டிருப்பதால் மதுவிலக்கு என்பது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. எனவே எல்லோரும் குடியும் குடித்தனமாக இருந்து என்னை போல் உளறிக் கொண்டிருங்கள் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.